என்னது இது கோழி சூத்து மாதிரி சார்? இது முல்லட் சார். நாகார்ஜுனாவா? ஸோ வெல்கம் கைஸ், வெல்கம் பேக் டு விக்ரம் நியூ வீடியோ. உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஸோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பத்தி பேச போறோம்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ ரீசெண்டா கௌரி கிஷன் ஒரு ஆக்ட்ரஸ் இருக்காங்க, 96 இந்த மாஸ்டர் படத்தெல்லாம் நடிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பாடி ஷேமிங் வந்து தெரிஞ்சுட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? அவங்கள வந்து இன்சல்ட் படுத்துற மாதிரி ஒரு ரிப்போர்ட்டர் வந்து கேள்வி கேட்டிருக்காரு. அந்த கேள்வி ஒரு பாடி ஷேமிங்கே இல்ல, அது ஒரு எவ்வளவு ஒரு சுவாரஸ்யமான கேள்வி, அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வின்னு சொல்லி இவர் சைட்ல இருந்து சொல்றாரு. அவரே சொல்றாரா? வெரி குட், வெரி குட், பிரில்லியன்ட். சோ இந்த பிரச்சனை இது ஜஸ்ட் ஒரு கேள்வியா மட்டும் முடியல, பட் இட்ஸ் நாட் ஜஸ்ட் a question. சோ அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீடைல்டா பேச போறோம். இதுக்கு பின்னாடி இன்னொரு விஷயம், ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. சோ நாம அப்படியே ஒவ்வொன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம். இப்போ நான் போட்டு காட்ட போற கிளிப் தான் பாத்தீங்கன்னா இந்த பஞ்சாயத்தே ஆரம்பிச்சிச்சு. சோ நம்ம ஒவ்வொன்னா வருவோம். ஹீரோயின்னா அப்படி ஃபுல்லாலாம் வர மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி டைரக்டர் சொன்னாரு. ஆனா படத்துல பாத்தீங்கன்னா அந்த பாட்டு ஒரு பாட்டு பாதியிலே முடிச்சிட்டீங்க. நான் தூக்கிலாம் சுத்துறீங்க. என்ன வெயிட் இருந்தாங்க? என்ன வெயிட் இருந்தாங்க? வெயிட் கம்மியா தான் சார் இருந்தாங்க. நான் நிறைய வெயிட் லிஃப்ட் பண்றேன் சார், அதனால எனக்கு பிரச்சனை தெரியல. உங்களுக்கு தெரியல அப்பவுமே, அதாவது அவரோட மெயின் கோலே அவங்களோட வெயிட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ன்றது தான். அதை எழுதணும் அந்த பத்திரிகையில. இது முன்னாடியில இருந்தே பொண்ணோட வெயிட் என்ன, அந்த ஆக்ட்ரஸோட வெயிட் என்னன்ற ஒரு கேள்வி இவர் அப்படிதான் வந்திருக்காரு போல. ஏன்னா சோ அந்த டைம்ல இருந்து இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்கப்பட்டிருக்கு. அப்பெல்லாம் யாருமே எதுவுமே சொல்லலன்ற மாதிரி இவர் டிஃபெண்ட் பண்ணிக்கிறாரு அவரோட பாயிண்ட. இப்போ இதுக்கப்புறம் இவங்க கௌரின்றவங்க வந்து சேம் அதே இன்னொரு யூடியூப் சேனல்ல வந்து அந்த ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க. அங்க வந்து அவங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. நான் அவங்களோட வெயிட் கேட்டா அவர் சொல்வாரா, லைக் இட் வாஸ் சோ ஸ்டூபிட். எனக்கு அது நான் அது ரியாக்ட் பண்ணா இட்ஸ் beneath my level. உங்களுக்கு புரியுதா? லைக் அப்ப நான் கேள்வி கேட்டதுக்கு நீங்க எதுவுமே சொல்லல, இப்ப வந்து ஏன் இதை பத்தி பேசுறீங்க அப்படின்னு. ஆக்சுவலா இது ஒரு பெரிய கண்டெக்ஸ்ட். சோ இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை ஒண்ணு இருக்கு. சோ அதை தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். சோ ஃபுல்லா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்றது புரியும். உங்களுக்கு தெரிஞ்சுட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? அதாவது இவங்க கேக்குறாங்க, என் வெயிட் தெரிஞ்சு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு இவங்க கேக்குறாங்க. அவர் அந்த சைடுல இருந்து நீங்க என்ன பண்ண போறீங்க? Oh my god. எரிச்சல் வருது இவனை. நான் கெட்ட வார்த்தையில திட்டி போடுவேன். நீங்க தான் கேள்வி கேக்குறீங்க, நான் யூடியூப்ல வீடியோ போடுறேன், நீங்க என்ன வெயிட் அப்படின்னு கமெண்ட்ல யாராவது கேட்டாங்கன்னா எனக்கு எப்படி இருக்கும்? இது சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வியால இருக்கு. நான் நல்லா காமெடி பண்ணுவேன். ஒண்ணு, நான் போடுற வீடியோக்கு ஏத்த மாதிரி கீழே கமெண்ட்ஸ் பண்ணணும். இல்ல என் வீடியோ பிடிச்சிருக்கு பிடிக்கல, நான் நல்லாவே போடல, நல்லாவே பேசலன்னு சொல்லி அந்த மாதிரி கமெண்ட்ஸ் போட்டா கூட ஓரளவுக்கு ஒத்துக்கலாம். என் வெயிட் என்னன்னு கேட்டு என்ன உங்க மூக்குல எத்தனை ஓட்டு? அதெல்லாம் ஒரு கேள்வியா? இந்த உலகம் முன்னேறதுக்கு அது ஒரு கேள்வியா? every woman has a different body type. என்னோட பிரச்சனை உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு ஹார்மோனல் பிரச்சனை இருக்கும். எனக்கு சார் அது என்ன பத்தி கேட்டா ரெண்டு பேர் டார்கெட் பண்ணி கேள்வி கேட்கறாங்க. ஆமா, அதுக்கு நான் ஜீரோ சைஸ்ல இருக்கணுமா? நான் அது என்னோட சாய்ஸ்ங்க. நான் குண்டா இருப்பேன், நான் ஒரு 80 கிலோ இருப்பேன். அது நான் என்ன பண்ணுவேன்? நான் என்னோட டேலண்ட்டை தான் நான் பேச வைப்பேன். அவங்கள ஆக்சுவலா பேசவே விட மாட்டாங்க. எரிச்சலாவே இருக்கு எனக்கு. என்னமோ நாள் முழுக்க எரிச்சலா இருக்கு. சோ இந்த பிரஸ் மீட்ல வந்து இவங்க இவ்வளவு தூரம் கேள்வி கேட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் இவங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பட் ஆனா அவங்களுக்கு அது பேசவே குறுக்க அவங்க பேசிட்டே இருப்பாங்க. She handled it very well and maturely தான் சொல்லணும். அவ்வளவு தூரம் மெச்சூர்டா ஹேண்டில் பண்ண மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. வேற யாரா இருந்துச்சுன்னா பேனிக் ஆயிருப்பாங்க, மேபி எந்திரிச்சு போயிருப்பாங்க. நார்மலைசிங் பாடி ஷேமிங் அது ஏன் ஒரு ஆக்ட்ரஸ்க்கு எப்பவுமே ஃபீல் ஆகுது? சார் ஒரு நிமிஷம் சார். சார் ஒரு நிமிஷம் சார். சார் ஒரு நிமிஷம் சார். சார் ஒரு நிமிஷம் சார். ஒரு நிமிஷம் சார். ஒரு நிமிஷம் சார். சார் ஒரு நிமிஷம் சார். ஆனா அவங்க வெயிட் என்ன, அவங்களை எப்படி தூக்குனீங்க, நெக்ஸ்ட் நீங்க வேற என்னலாம் கேட்பீங்க? நீங்க இப்படி செக்ஷுவலைஸ் பண்றீங்க ஒரு ஃபீமேல் கேரக்டர்ல. இது ஜர்னலிசமே இல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க பண்றது ஜர்னலிசமே இல்ல. உங்க ப்ரொஃபஷனுக்கு அது ஒரு டிஸ்கிரேஸ். டனால் வர குரலே தில்லா காதலுக்கு. ஆக்சுவலா இவங்க பேசும்போது அந்த ரூம்ல ஒரு விமன் கூட இல்ல, கம்ப்ளீட்டா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆண்கள் தான் இருந்திருக்காங்க. எனக்கு என்னன்னா, உங்க படத்துல தான் அந்த அவங்க நடிச்சிருக்காங்க. டைரக்டரும் சரி, உங்களுக்கு அது நீங்க நியூ டைரக்டரா இருக்கலாம், நியூ ஆக்டரா இருக்கலாம். பட் ஆனா உங்க யூனிட்ல உங்களுக்காக உங்க ஃபிலிம் தான் அவங்க ஆக்ட் பண்ணிருக்காங்க. இத்தனைக்கும் அவங்க சீனியர் வேற. உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த ஃபீல்ட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு முன்னாடியே அவங்க இந்த இண்டஸ்ட்ரியில இருந்திருக்காங்க, ஒரு ஸ்டேஜ் ஏறி இருக்காங்க, பேசியிருக்காங்க. இந்த இடத்துல நீங்க அவங்களுக்காக ஜஸ்ட் ஒரு வாய்ஸ் அவுட் பண்ணிருக்கலாம்ன்றதான் என்னோட விருப்பம். அந்த இடத்துல பேசாம தனியா வந்து பேசுறது, அதுக்கப்புறம் ஒரு இது பண்றது, நீங்க அந்த இடத்துல பேசி இருந்திருக்கணும். ஆக்சுவலா டைரக்டரும் சரி, ஆக்டரும் சரி. எனக்கு சார்
அது என்ன பத்தி கேட்ட சொன்னா எனக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்காதா? ஆமா, அதுக்கு நான் 0 சைஸ்ல இருக்கணுமா? நான் சரி என்ன தப்பா? அது எப்படி சார் நீங்க வாங்க வாங்க, ஏன் பயப்படுறீங்க? வாங்க. அவருக்கு அவர் பேசினது தப்புன்றதே புரிய வரல. அது நான் சொல்றேன் என்னன்ட்டு. அவர் இந்த பிரச்சனைக்கு அப்புறம் ஒரு ½ an hour அவர் ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருந்தாரு. அவரோட POV சொல்லியிருந்தாரு. நான் கேட்டது தப்பே இல்லையே, இதுல என்ன தப்பு இருக்கு? நான் 32 வருஷமா பிரஸ்ல இருக்கேன். இப்ப எனக்கு ஒரு யூடியூப் சேனல் இருந்திருக்கு. முன்னாடி ஜேர்னலிஸ்டா தான் இருந்திருக்காரு, இப்பதான் ஒரு யூடியூபரா இருந்திருக்காருன்னு நினைக்கிறேன். யூடியூப் சேனல் வச்சு நடத்திட்டு இருக்காரு. பட் இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய விஷயம் இருக்கு நண்பர்களே. அது என்ன சொல்றது, இந்த சொசைட்டில அது நார்மலைஸ் ஆக்கப்பட்டிருக்கு. இப்போ ஆக்சுவலா இவர் என்ன டிஃபெண்ட் பண்றாரு அப்படின்னா, அவர் முன்னாடியில இருந்தே நாங்க இந்த மாதிரி கேள்விஸ் எல்லாம் கேட்போம், சரத்குமார் டைம்ல இருந்தே நாங்க இருக்கோம், அப்பயுமே குஷ்பு கிட்ட இன்னும் 2-3 ஹீரோயின் பேர்லாம் சொன்னாரு, எனக்கு சரியா கவனிக்கல. சரத்குமார் விஜயகாந்த் காலத்துல இருந்தே இந்த கேள்விகள் இருக்கு, புரியுதா உங்களுக்கு? ரஜினிகாந்த் காலத்துல இருந்தே இருக்கு. ஏன் அன்னைக்கு கேட்கல? இன்னைக்கு இதை வந்து ப்ரொபகண்டா படுத்துறாங்க, நம்ம கேட்கிறோம். அந்த ஹீரோயின்ஸ் இருக்கும் போதே நாங்க கேட்டிருக்கோம். ஹீரோ தூக்குனாருன்னா ஹீரோயினோட வெயிட் எவ்வளவுன்னு ஹீரோ கிட்ட கேட்போம், ஹீரோயின் தூக்குனாங்கன்னா ஹீரோ கிட்ட எவ்வளவுன்னு நாங்க கேட்போம்ன்ற மணிக்கு அவர் டிஃபெண்ட் பண்றாரு. சார் ஹீரோயினை தூக்குனா ஹீரோட்ட கேட்கிறோம் சார், ஹீரோவை தூக்குனா ஹீரோயின்ட்ட கேட்போம் சார். சோ அதனால இது அப்பையில இருந்து இருக்கப்பட்ட கேட்ட கேள்விதான். எல்லாருமே சொல்லியிருக்காங்க, நீங்க இதை டிஃபெண்ட் பண்றீங்க, கான்ட்ரவர்சியாக்க ட்ரை பண்றீங்க, அவங்க படத்தை ப்ரொமோஷன் பண்றதுக்காகவே இப்படி பேசிக்கிறாங்க, உங்களுக்கு ஆல்ரெடி மார்க்கெட் போயிருச்சு, அதனாலதான் இந்த மாதிரி பேசுறாங்கன்னு அவர் சொல்லி டிஃபெண்ட் பண்றாரு. அந்த ½ an hour வீடியோல ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் சொன்னது சரிதான்ட்டு இட்ஸ் a ஜஸ்டிபிகேஷன். என்னால உண்மையாவே அந்த வீடியோ பார்க்க முடியல. அதனாலதான் நான் தூங்கும் போது சரி கேட்டுட்டே அப்படியே தூங்கிடுவோம் அப்படின்ட்டு கேட்டு முடிச்சேன், அப்படியே படுத்துட்டேன். நான் ஆக்சுவலா கௌரி அவங்க இந்த பிரஸ் மீட்லயே பேசியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இப்போ நான் இந்த வீட்டுல இருக்கேன் அப்படின்னா அந்த கேள்வி நீங்க அன்னைக்கு கேட்டீங்க அப்படின்னா நான் என்ன கோ த்ரூ பண்ணேன், என் மைண்ட்ல என்ன ஓடிட்டு இருக்கும். இப்போ ஆக்சுவலா ஜஸ்ட் சிம்பிளா யோசிங்க நண்பர்களே. இப்போ அவர் இருக்கார் இல்லையா, அவரை பார்த்து நம்ம என்ன வெயிட்னு நம்ம பக்கத்துல கேட்கறோம்னு வச்சுக்கோங்களேன், அவரோட மைண்ட்ல இப்ப மீடியான்னு இல்ல, பொதுவாவே நான் சொல்றேன், பொதுவா பப்ளிக்ல அவங்க வீட்டுல இருக்கும் போது இல்ல சொந்தக்காரங்க நீங்க என்ன இவ்வளவு வெயிட்டா இருக்கீங்க, எவ்வளவு குண்டா இருக்கீங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க, வாக்கிங் பண்ணுங்க அப்படின்னு இந்த மாதிரி கேட்கறாங்க அப்படின்னா அவருக்கு அந்த கேள்வி மனதளவுல பாதிக்கப்படுமா படாதா? அவர் அதை பத்தி யோசிப்பார்ல, நம்ம குண்டாதான் இருக்கோமா, அவர் ஒரு கில்ட் ஃபீலிங் கொடுக்குமா இல்லையா? அப்ப நான் ஒரு பொண்ணை பார்த்து ஏன் ஒல்லியா இருக்கு, ஒரு பையனை பார்த்து ஏன் இவ்வளவு ஒல்லியா இருக்க, அவங்க குண்டாவே இருந்திருக்க மாட்டாங்க, அப்ப இருந்து அப்படிதான் இருந்திருப்பாங்க. ஸ்டில் என் டீமே கேட்டிருக்காங்க, நான் என்னைக்குமே குண்டா இருந்தது கிடையாது, ஏன் இவ்வளவு ஒல்லியா இருக்கேன்னு என் ரிலேட்டிவ்ஸுமே கேட்பாங்க. சோ சரியா சாப்பிடறதே இல்லையா அப்படின்னு அவங்க ஒரு கன்சர்ன்ல கேட்டாலுமே நமக்கு அதை பத்தின ஒரு தாட்ஸ் இருக்கும், நமக்கு அதை பத்தின கவலைகள் இருக்கும், நமக்கு ஏன் நம்ம பாடி இப்ப இருக்குன்னு ஒரு கேள்விகள் இருக்கும், நம்ம சாப்பிடணும் ட்ரை பண்ணுவோம், பாடி வராம இருக்கும். சேம் லைக் அவங்களும் குறைக்கணும்னு நினைச்சிட்டு இருப்பாங்க, ஒபெசிட்டி அந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ அவங்களும் பாடியை குறைக்கணும்னு நினைச்சிட்டு இருப்பாங்க, வெயிட் கம்மியாகாது. ஸோ அந்த ஹார்மோனல் இஷ்யூஸ் இருக்கும். நான் எங்கெங்கயோ போய்கிட்டு இருக்கேன், பட் ஆனா கடைசியில கரெக்டா வந்துருவேன். முன்னாடிலாம் நாங்க இந்த கேள்வி கேட்டிருக்கோம், அந்த ஆக்ட்ரஸே எதுவும் சொன்னதில்லை, நாங்க பத்திரிகையிலேயே எழுதிருக்கோன்ற மணிக்கு அவர் டிஃபெண்ட் பண்றாரு. நீங்க முன்னாடி கேட்ட ஆக்ட்ரஸ் கிட்டே இப்ப அகைன் போய் இப்போ நீங்க அதே கேள்வியை கேளுங்களேன். இப்ப யாரும் அவங்களை போய் தூக்கல, இப்ப அவங்க நடிக்கல, பட் ஸ்டில் அப்ப நடந்த இஷ்யூவை பத்தியே அப்ப நடிச்சிருக்க அந்த ஹீரோயின்ஸ் அந்த ஹீரோ வச்சு அவங்க தூக்கும் போது அப்பெல்லாம் நீங்க என்ன வெயிட் இருந்தீங்க, சேம் அதே கேள்வியை இப்ப போய் கேளுங்களேன், அவங்க கண்டிப்பா அதுக்கு ரியாக்ட் பண்ணுவாங்க. சேம் கௌரி ரியாக்ட் பண்ண மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்றத இப்ப நான் சொல்றேன். ஏன்னா இதுக்கு பின்னாடிதான் ஒரு சொசைட்டியாவே ஒரு விஷயம் சேஞ்ச் ஆயிருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆகிக்கிட்டு இருக்கு, இன்னும் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகல. இன்னும் நிறைய பேர் பாதி இந்த மனநிலையில தான் இருக்காங்க. அறிவுள்ளவங்க அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இல்ல கோபி எதிர்பார்க்கிற கஷ்டம் தானே. இப்ப என்னன்னா, இப்ப நம்ம அப்படியே டைம் டிராவல் பண்ணி ஒரு ஜோக் ஒன்று பார்த்துட்டு வந்துருவோம் நண்பர்களே. எப்பயுமே எனக்கு ஆல் டைம் ஃபேவரட் கவுண்டமணி செந்தில் காமெடி தான், அதுக்கப்புறம் தான் சந்தானம் வடிவேல் எல்லாமே. அவங்க பண்ற காமெடிஸே எனக்கு இவ்வளவு தூரம் ஃபேவரேட்டா இருக்கிற காமெடியன்ஸ் பண்ற காமெடிஸ்லயே எனக்கு சின்ன வயசுல இருந்தே சிரிப்பு வராது, இதுக்கு அப்புறம் சிரிக்கிறீங்கன்ற மாதிரி என்ன சுத்தி இருக்கிறவங்க உட்காந்து சிரிச்சிட்டு இருப்பாங்க. சொசைட்டியாவே அதுக்கு சிரிச்சிட்டு தான் இருக்காங்க. இன்னமும் அந்த வீடியோ ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா நெட்லயும் சரி கமெண்ட்ஸ்லயும் சரி ஒரு 100 கமெண்ட் அந்த மாதிரி பீப்புள் ரசிக்கிறாங்க, 50s 40s பீப்புள் வந்து கமெண்ட்ஸ் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன், நம்ம ஜென்ரேஷன்ல இருக்கவங்க இல்ல நம்மளுக்கு அப்புறம் இருக்க ஜென்ரேஷன்ல இருக்கவங்களுக்கு வந்து அது ஜோக்காவே கன்சிடரே பண்ணாம கம்ப்ளீட்லி இது பாடி ஷேமிங்கா தான் பாக்குறாங்க. டிபிக்கல் கவுண்டமணி செந்தில் காமெடியில வடிவேல் ஜோக்ஸ்ல அந்த மாதிரி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லணும் அப்படின்னா, செந்திலும் கவுண்டமணியும் சேர்ந்து வடிவேலோட தங்கச்சி மணிமேகலன்னு சொல்லி ஒரு காமெடி இருக்கும், அந்த பொண்ணை போய் பொண்ணு பாக்குற காமெடி இருக்கும், அங்க ரியாக்ட் பண்ற ஒரு ஜோக்ஸ் இருக்கும், கலரை வச்சு பாடி ஷேமிங் பண்றது. சரிடா அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வடிவேல் வந்து விஜயகாந்த் கூட இருப்பாரு. விஜயகாந்த் வந்து அந்த பொண்ணு பார்க்க போவாரு, வீட்டுல வேலைக்காரியை பாத்துருவாங்க, அவங்க கருப்பா இருப்பாங்க. அப்ப வந்து அவங்க திரும்பினோன்னு டக்குன்னு அவங்க ரியாக்ஷன் எல்லாம் மாறி அங்க ஒரு ஜோக் கன்வே பண்ணுவாங்க.
எல்லாரையும் பாலுக்கிணத்துல கல்ல கட்டி தான் தள்ளுவாங்க, ஆனா உங்களுக்கு இதை கட்டி தள்ளிட்டாங்களே. யாரு உங்க ஃப்ரெண்டா? சார் என்ன சார் மொக்க காமெடி போட்டுட்டு இருக்கா சார்? அவன் மொக்க காமெடி அடிக்கிறான், அதுக்கெல்லாம் வந்து நீ இவனை போட்டு அடிப்பியா? யார் இவன் காமெடி பண்றது காமெடியானே தெரியாம இப்ப சிரிக்கிறான் சார். இன்னொரு ஜோக்லாம் அவ்வளவு ஒஸ்டா இருந்துச்சு. அது என்ன ஜோக்குனா, நான் அந்த ஜோக்கே ப்ளே பண்றேன், ஆக்சுவலா ரெக்கார்ட் ஆகுதா இல்லையா. அது என்ன ஜோக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா, கவுண்டமணி வந்து ஸ்ரீதேவி போட்டோ வச்சிருப்பாரு. ஸ்ரீதேவி போட்டோ வச்சுட்டு எனக்கு இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணோம். அவர் காமெடி சிம்பிளா சொல்லணும்னா அந்த அழகுமணி அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணோட பேர் இருக்கும். அவர் அந்த போட்டோ கையில வச்சிருக்காரு. ஸ்ரீதேவி போட்டோ பாக்குறீங்களா? ஐயோ அம்மா, என்னங்கடா அது? பொண்ணை கேட்டா தும்பிக்கை இல்லாத ஒரு யாரை கூட்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்க தம்பி? ஜோக்கே அடிக்கலாம், ஜோக் சொல்ல என்ன சிரிப்பு உனக்கு? இது ஜோக்கா? நீ ஜோக்காக சிரிச்சாலும் என்கரேஜ் பண்ணிட்டு இருக்க. திரும்பவும் ரிப்பீட் பண்றேன், என்ன சொன்னார்னு கேக்குறீங்களா நண்பர்களே? என்னங்கடா அது? பொண்ணை கேட்டா தும்பிக்கை இல்லாத ஒரு யாரை கூட்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்க. தும்பிக்கை இல்லாத யானையை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்கன்னு சொல்றாரு. இதுக்கு பேர் ஜோக்கா? கம்ப்ளீட்லி பாடி ஷேமிங். இந்த ஜோக்கு நான் சின்ன வயசுலயே பாத்திருக்கேன். நான் 4வது 5வது படிக்கும் போதே இந்த ஜோக்கு நான் பாத்துட்டேன். இப்ப எனக்கு அந்த ஜோக்கு பார்த்து எனக்கு அப்பவும் சிரிப்பு வரல, இப்பவும் சிரிப்பு வரல. நீ பண்ற காமெடிக்கெல்லாம் அந்த பின்னாடி நிக்கிற பையன் தான் சிரிப்பான், நான்லாம் சிரிக்க மாட்டேன் தெரியுமா? பட் ஆனா அந்த ஜோக்ஸ் எல்லாமே அப்ப நார்மலைஸ் பண்ணப்பட்டிருக்கு, நார்மலைஸா தான் இருந்திருக்கு. இந்த ஜோக்ஸுக்கு பீப்புள் ரசிச்சிருக்காங்க. ஸோ அதனாலதான் படத்துல அந்த மாதிரி ஜோக்ஸ் வைக்கிறாங்க. முன்னாடி சொசைட்டி அப்படி இருந்துச்சு. பட் ஆனா சீன்ஸ் இப்போ மூவிஸ்ல அந்த மாதிரி சீன்ஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, இப்போ 2000s அந்த மாதிரி சீன்ஸ் 1-2 ஒரு என்ன சொல்றது 100 படத்துல ஒரு 50 படத்துல முன்னாடி இருந்துச்சு அப்படின்னா 2000s 100 படத்துல ஒரு 20 படமா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் 2010க்கு அப்புறம் ஒரு 10 படமா இருந்திருக்கும். இப்போ கொஞ்சம் மினிமம் கொஞ்சம் ரேரா தான் இருக்கு. மோஸ்டா அந்த மாதிரி பண்ணப்படல. சந்தானத்தோட காமெடிஸ் எல்லாம் மோஸ்ட்லி அப்படிதான் இருக்கும். கவுண்டராவே அந்த மாதிரி தான் வைப்பாங்க, பாடி ஷேமிங் பண்ற மாதிரி. சோ அதுக்கெல்லாம் பீப்புள் சிரிக்க மாட்டாங்க. பீப்புள் என்ன சொல்றது, சொசைட்டியாவே ஒரு சில பேர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் ஜோக்கு கிடையாது அப்படின்ட்டு. இந்த ஸ்டாண்ட் அப் காமெடி எல்லாம் பண்ணிட்டு இதுக்கு பேர் ஜோக்கு தான் சொல்லுவாங்க தெரியுமா? சும்மா டைம் பாஸ். ஸ்கின் டைப்பே அப்படி இருக்காது. கண்டிப்பா ஸ்கின் டைப் அந்த மாதிரி இருக்காது அவங்களுக்கு. உண்மையாவே பிளாக் கலர்ல அந்த மேக்கப் போட்டிருக்காங்க. அப்படியே உண்மையாவே பிளாக் கலர்ல இந்த மாதிரியே இருந்தாலுமே இந்த ஜோக் அங்க அவசியமா? இந்த கண்டெக்ஸ்ட் எப்படி வேணா கொண்டு போலாம். அவர் பார்த்துட்டு போட்டோவை பார்த்துட்டு இப்படி ஷாக் ஆகுறாருன்னா அதுக்கு ரியாக்ட் பண்ணாம நான் பார்த்த பொண்ணு இந்த பொண்ணு எதுக்கு இங்க கூப்பிட்டு வந்திருக்கேன்ற அந்த மாதிரி கவுண்டர் கொடுத்து அது எப்படி வேணா மாத்திட்டு போலாம். பீப்புள் சொசைட்டில அது நார்மலைஸ் பண்ணப்பட்டிருக்கு. அந்த டைம்ல ஒரு 50+ 60+ நியர்பை இருப்பாருன்னு வச்சுப்போம். அந்த ஏஜ்ல இருக்காரு அப்படின்னா 32 இயர்ஸா இருக்காரு அப்படின்னா அந்த கேள்விகள் எல்லாமே அந்த டைம்ல நார்மலைஸ் ஆக்கப்பட்டிருக்கு. அவங்களோட வெயிட் என்ன அப்படின்ட்டு கமெண்ட்ல வேற சொம்ப அடிக்கிறாங்க. ஆம்பளைகளை பார்த்து இந்த கேள்வி கேட்டிருக்கு, நீ வாய மூடு அப்படின்ட்டு. அவங்கள்ட்டெல்லாம் என்ன பேசுறேன்னு தெரியல. டேய் அது அவங்களுக்குமே நடக்க கூடாதுடா. என்னடா பேசிட்டு இருக்கீங்க? சுத்த பைத்தியக்கார பைலட்ட மாட்டிட்டாங்க. 32 வருஷமா ஜேர்னலிஸ்ட் பண்ணி இப்படி ஒரு விஷயம் கண்டினியூ ஆகுது. சொசைட்டில ஒரு ஜேர்னலிஸ்டோட மைண்ட்ல பிக்ஸ் ஆயிருக்கு அப்படின்னா இது எவ்வளவு தூரம் சொசைட்டில நார்மலைஸ் ஆயிருக்குன்றது உங்களுக்கு புரியுதா நண்பர்களே? நான் சொல்ல வர அந்த கண்டெக்ஸ்ட் புரியுதா? அதாவது 32 இயர்ஸா அந்த கேள்வி எல்லாமே கேட்கப்பட்டிருக்கு. அவ்வளவு வருஷமா அதுக்கு முன்னாடில இருந்தே இருந்திருக்கு. பட் ஆனா இவ்வளவு வருஷமா கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு, அதுல எழுதப்பட்டிருக்கு. அது என்ன கேள்வி அது தெரிஞ்சு அது என்னடா பண்ண போறீங்க பத்திரிகைகள்? நான் ஒரு பேச்சுக்கு சொல்றேன். இப்போ ஒரு மேல் ஆக்டர்ஸ் நம்ம எடுத்துப்போமே. ஃபார் எக்ஸாம்பிள் பிரபு எடுத்துக்குவோம். பிரபு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நான் சின்ன வயசுல இருந்து நான் அவரோட இந்த ஒரு படம் இருக்கு, மை டியர் மார்த்தாண்டன் ஒரு படம் இருக்கு. அந்த படத்தோட சிடி எல்லாம் நான் வாங்கி சின்ன வயசுலயே உட்காந்து பாத்துருக்கேன். எங்க வீட்டுல வாங்கிட்டு வருவாங்க. பிரபு படம் எல்லாம் நான் உட்காந்து பாத்துட்டு இருப்பேன். அவங்க கிட்டயுமே இந்த கேள்வி கேட்கவே வேணான்றதுதான் என்னோட டிபேட்டு. ஒரே நிமிஷம் அப்படின்னா இப்படி கெஞ்சிட்டு இருந்தேன். நான் பேசுறது ஜஸ்ட் அந்த அளவுக்கு why should it have been so bad? நிறைய பேரு அவங்க கிட்டயுமே இந்த மாதிரி கேள்வி கேட்டிருப்பாங்க. உங்கள்கிட்ட கேட்கறதுல என்ன தப்பு அப்படின்னு டிஃபெண்ட் பண்றீங்க. எனக்கு அவங்க கிட்டயுமே ஒரு மென்னுக்குமே இது நடக்க கூடாதுன்றதுதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஆமாங்க, அவ்வளவுதாங்க மேட்ரு. எல்லாருக்குமே ஆவரேஜா தமிழ் ஆக்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே என்ன சொல்ற ஒரு தொப்பன்னு ஒண்ணு இருந்திருக்கும். கமலா இருக்கட்டும், ரஜினியா இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், அஜித்தா இருக்கட்டும், யாருக்குமே அவ்வளவா சிக்ஸ் பேக்ஸ் எல்லாம் அவர் சொல்ற மாதிரிதான் பூசி முழுகின மாணிக்கு இருக்கிறவங்க தான் மோர் ஃபேன் பேஸும் சரி, ஒரு ஹை பெய்ட் ஆக்டரும் சரி. டாப் இந்தியன் ஆக்டர்ஸ் கோலிவுட்லயே டாப்னா அவங்க தான். அவங்க யாருமே சிக்ஸ் பேக் எல்லாம் வைக்கல. சிக்ஸ் பேக் எல்லாமே மூவிக்காக மேபி அதை ட்ரை பண்ணிருக்கலாமே ஒழிய மத்தபடி அவங்களுக்கும் தொப்பெல்லாம் இருக்கும். பட் இருந்தாலுமே அந்த இடத்துல அவங்க டேலண்ட் தான் பேசப்படுது, அவங்களோட ஒர்க் தான் பேசப்படுது. அந்த இடத்துல அதுக்கான கேள்விகள் கேட்கறது தான் சரி. இல்ல இதை எத்தனையோ பேர் கடந்து போயிருக்காங்க. வெயிட்ட சொல்ல மாட்டாங்க, வயசு சொல்ல மாட்டாங்க, அப்படி போயிருக்கலாம். இதை விட்டு வேற சேனல்ல போய் இவங்களே சொல்லி. And Gauri, you are such a brave girl. Oh my god.
the way you carried yourself, it's just beauty நண்பர்களே. அவ்வளோ இது அப்பவே ஹேண்டில் பண்ணியிருந்தா கொஞ்சம் பெட்டர் தான் நான் நினைக்கிறேன். பட் ஆனா என்ன சொல்றது, அந்த டைம்ல அவங்களுக்கு அது ஸ்ட்ரைக் ஆயிருந்திருக்காது. அவங்களுக்கு என்ன சொல்றது, அந்த டைம்ல அவங்களுக்கு கொஞ்சம் ரியலைஸ் ஆகி அதுக்கப்புறம் வீட்டுல அந்த தாட் ப்ராசஸ் இருந்திருக்கும். நெக்ஸ்ட் இன்டர்வியூஸ்ல அந்த மாதிரி பேசியிருப்பாங்க. 32 இயர்ஸா ஜெர்னலிசம் பண்ணி டக்குன்னு ஒரு கேள்வியில அவரோட 32 அந்த 32 வருஷம் அவர் நல்ல விஷயங்கள் எவ்வளவோ பண்ணியிருந்திருக்கலாம், நல்ல விஷயங்கள் கேள்விகள் எவ்வளவோ கேட்டிருந்திருக்கலாம். அது நமக்கு தெரியாது ஆப்வியஸ்லி. பட் ஆனா அவர் கேட்ட ஒரு இந்த மாதிரி ஒரு தப்பான கேள்வியில அவருக்கு அது தப்புனே இன்னொருக்கு ரியலைஸே ஆகல. அதுதான் எனக்கு என்ன சொல்றது, அதுதான் அதை நினைச்சாதான் இன்னும் பாவமா இருக்கு. சோ ஏன்னா அந்த அளவுக்கு நார்மலைஸ் ஆக்கப்பட்டிருக்கு. உங்க பொண்ணா இருந்தாலுமே அந்த கேள்வி சினிமாலையும் சரி, சினிமால இல்லாதவங்களுக்கும் சரி அந்த கேள்வி வரக்கூடாதுன்றதுக்காக தான் இங்க பேசுறதுமே. அவங்களுமே பேசுறதுக்கான கேள்வியுமே அதுதான். பாடி ஷேமிங் பண்ணாதீங்க, ஸ்டாப் நார்மலைசிங் பாடி ஷேமிங் அப்படின்றது தான் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அதுவா தான் இருக்கு. அவரே ஒரு இதுல சொல்றாரு, ஒரு சில ஜோக்ஸ் எல்லாம் பார்த்தேன் அப்படின்னா எனக்குமே அது நமக்கு கில்ட் ஆகிற மாதிரி இருக்குமான்ட்டு ஒரு விஷயம் பேசியிருப்பாரு அவருமே. வழுக்கத்தல சொட்டா அப்படின்னு ஏதாவது காமெடி பண்ணா எனக்கு லைட்டா ஒரு ஜர்க் உள்ள போயிட்டு வரும். ஏன்னா எனக்கு அந்த குறைபாடு இருக்குது. உங்களுக்கு ஒபேசிட்டி இருக்குன்றதே எனக்கு தெரியல, தெரியாம நான் பேசிட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லி பேசுறாரு. அது இருக்கோ இல்லையோ அது பேசக்கூடாதுன்றதான் பிரச்சனை. அது அவர் இன்னும் ரியலைஸ் பண்ணாதனாலதான் அது கம்ப்ளீட்லி ஒரு ஜஸ்டிபிகேஷன் வீடியோவா ஃபுல் அண்ட் ஃபுல் அங்க இருக்கு. Can you catch my point? Tell me. Catch pa. It's nice, no? ட்ரெய்லருமே பார்த்தேன். அந்த ட்ரெய்லர்ல பார்த்தா கொஞ்சம் சஸ்பென்ஸ் த்ரில்லர் மாதிரி தான் இருக்கு அந்த அதர்ஸ் மூவி. இதுல கேட்கறதுக்கான கேள்விகள் நிறைய இருக்கு. எனக்கு அழுணும்னு இருந்தது. அவ்வளோ கோவம் வரும்போது எல்லாருமே கொஞ்சம் அந்த ஒரு எமோஷனல் ஆகும். ஆனால் ஐ நியூ தட் அதுதான் அவங்களோட விக்ட்ரி, அது அவங்களோட ஜெயமே. நான் இப்போ அழுதா நான் அவளை அழ வச்சேன். அண்ட் நல்ல வேலை அந்த ஒரு 2-3 பேர் அகைன்ஸ்டா அவருக்கான கேள்வியுமே கேட்டாங்க. இல்ல எப்படி தப்புன்றீங்க, என்ன தப்பு சொல்லுங்க, என்ன தப்பு சொல்லுங்க சார். கேள்வியே பண்ணி கேள்வியில கேட்டோம். யாருமே கேள்வி கேட்கவே மாட்டாங்க. பிரஸுக்கு சாதகமா, ரிப்போர்ட்டருக்கு சாதகமா போயிருந்தா நான் நினைச்சேன். பட் நல்ல வேலை நிறைய பேர் கேட்டாங்க. இந்த வீடியோக்கு நான் முக்கியமா டைட்டில், இந்த வீடியோக்கு கண்டிப்பா ரிப்போர்ட்டர்ஸ் ஆர் கிளவுன்ஸ் தான் நான் வச்சிருப்பேன். பிகாஸ் ஒரு 2-3 ரிப்போர்ட்டர்ஸ் அந்த மாதிரி பண்ணிருக்காங்க நிறைய விஷயங்கள். அடுத்து இன்னொரு விஷயம், இந்த ஐஸ்வர்யா ரகுபதினு ஒரு விஜய் இருந்தாங்க, அவங்களுக்குமே அந்த மாதிரி தான் நடந்துச்சு. வெயிலுக்கு ஏத்த ட்ரெஸ்ஸா இது நீங்க அணிந்திருக்கக்கூடிய ட்ரெஸ் அப்படின்னு. நீங்க அணிந்திருக்கிற உடை வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரியான உடைன்னு நான் நினைக்கிறேன். கரெக்டா இருக்கிற உடை வெயிலுக்கு ஏற்ற உடையா, சரியான உடையான்னு கேட்டேன். ஆமான்னு சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலாம். இல்லை, இந்த கேள்விக்கு எனக்கு பதில் சொல்ல தெரியல, சாரி. அது ஒரு கம்ப்ளீட்லி ஷிட்டான டாபிக் தான். அதுலயும் அதே மாதிரி தான் கேள்வி கேட்டிருப்பாங்க. அவங்க என்ன ட்ரெஸ் போட்டு வந்து பேசினா உங்களுக்கு என்னடா, அவங்க வெயிலுக்கு போடுறாங்க, வெயிலுக்கு போடாம இருக்காங்க, குளிருக்கு போடுறாங்க, அது தெரிஞ்சு நீங்க என்ன பண்ண போறீங்க, அது ஒரு கேள்வின்னு கேக்குறீங்க. This is not journalism, it's public humiliation மாதிரி தான். அவங்களை பப்ளிக்கா நீங்க அவமானப்படுத்துற மாதிரி, ஒரு இன்சல்ட் படுத்துற மாதிரி தான். இந்த மாதிரி கேள்விகளே தேவையே இல்லை. சும்மா ஜோக் இல்ல, அது ஜோக் இல்ல, ரொம்ப எரிச்சலா இருக்கு. ஆக்சுவலா எனக்கு ஒரு ஹேபிட் இருக்கு நண்பர்களே. அது ஹேபிட்டா இல்ல என்னன்றது தெரியல. என்னால அந்த விஷயம் ஃபீல் பண்ண முடியும். எப்படின்னா, இப்போ ஏதாவது நான் ஒரு வீடியோ இன்ஸ்டாகிராம்லயோ யூடியூப் ஷார்ட்ஸ்லயோ நான் பாக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், அங்க ஏதாவது ஒரு ஆக்வர்டான சிச்சுவேஷனோ இல்ல சம்திங் வியர்டா ஏதாவது அங்க ஒரு விஷயம் நடந்தாலோ, அந்த அங்க இருக்க பர்சனுக்கு நடந்தாலோ, அது என்னால ஃபீல் பண்ண முடியும். அது மோஸ்ட்லி எல்லாருக்கும் பண்ண முடியும். பட் ஸ்டில் நான் சொல்றேன், அது என்னால அது ஃபீல் பண்ண முடியும். அவங்களுக்கு எவ்வளவு தூரம் ஆக்வர்டா இருக்கும், நான் அங்க இருந்திருந்தேன்னா எனக்கு அது எவ்வளவு தூரம் எம்பாரஸ்டா இருக்கும் அப்படின்றது. ஐ ஃபீல் ஆக்வர்ட், ஐ ஃபீல் வியர்ட், என்ன சொல்றது, ஐ ஃபீல் எம்பாரஸ்ட்ன்ற மாதிரி தான் எனக்கு அது ஃபீல் ஆகும், அது கன்வே ஆகும். லைக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பிஆர் இருக்கார்ல நண்பர்களே, பிரதீப் ரங்கநாதன் ப்ரோ வந்து காலேஜுக்கு போயிருப்பாங்க. அங்க ஆங்கர் வந்து சம்திங் கேள்வி கேட்டிருப்பாங்க, நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு. அதுக்கு கிரவுட் சைட்ல இருந்து கேவலமா இருக்குங்க அப்படின்னு சம்திங் பேசியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் டு ஜெட் ஃபியூஷன் 22. எப்படி இருக்கீங்க சார்? எப்படி இருக்கேன்? சூப்பரா இருக்கேன். அந்த கேள்வி அவங்க கேட்கறதுக்கு முன்னாடியே கேவலமா இருப்பாங்கன்னு அந்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடியே அங்க மேலேயே அந்த வீடியோ கிளிப்பு வந்து அந்த ஒரு வீடியோலயே மேலேயே போட்டிருப்பாங்களே, அந்த மாதிரி கிரௌட்ல இருந்து பேசப்பட்டிருக்குன்னு அந்த டெக்ஸ்ட்ல போட்டிருப்பாங்க. அந்த கண்டெக்ஸ்ட்ல மேல இது போட்டிருப்பாங்க கண்டெக்ஸ்ட் என்னன்னு. அந்த இஷ்யூ நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த வீடியோல அந்த கண்டெக்ஸ்ட் நான் படிச்சிருவேன். அதை பார்க்க கூட எனக்கு என்னால முடியாது. ஸோ அதனால அந்த வீடியோவே நான் உண்மையாக ஸ்க்ரால் பண்ணிடுவேன். பிகாஸ் ஐ ஃபீல் எம்பாரஸ்டு. எனக்கு அந்த ஃபீல் இருக்கனால எனக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டா இருக்குன்றனால அது ஸ்வைப் பண்ணிடுவேன். கிட்டத்தட்ட அந்த பிஆர் வீடியோவை மோஸ்ட்லி ஒரு 1 மந்த்க்கு அப்புறம் தான் அந்த கேள்வி ஆக்சுவலா நான் முன்னாடியே பார்த்துட்டேன். ஒரு மாசத்துக்கு முன்னாடி எனக்கு வந்த வீடியோ, 1 மாசம் கழிச்சு நான் அகைன் அந்த வீடியோ எனக்கு ஃபீல்ல சஜஸ்ட் ஆக போகும்போது அதை எப்படி ஹேண்டில் பண்ணாருன்றதுக்காகயாவது பார்ப்போம் அப்படின்றதுக்காக நான் பாக்குறேன். கேவலமா இருக்கேன்றது வந்து நான் வந்து சின்ன வயசுல இருந்தே கேட்டுட்டு இருக்கேங்க. சோ எனக்கு இது புதுசே இல்லை. எது புதுசுன்னா நான் இங்க நிக்கிறது தான் புதுசு.
சோ இந்த மாதிரி ஒரு கேள்வி இருந்தது இருக்கு இல்லையா, இது என்னால ஆக்சுவலா ஃபீல் பண்ண முடியும். சேம் லைக் அதே மாதிரிதான் என்னால எங்கேயுமே இந்த ஜிகர் தண்டா XX கார்த்திக் சுப்ராஜ் கிட்டயுமே ஒரு இதுல பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், சரியா ஞாபகம் இல்ல, கிளிப்பிங் தெரிஞ்சா நான் ஆட் பண்றேன். பட் ஆனா நீங்க பாத்திருப்பீங்க, என்னன்னா அவங்ககிட்டயுமே கேட்டிருப்பாங்க, அந்த ஆக்ட்ரஸ் வந்து சம்திங் அழகா இல்லைன்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. அதாவது ஜிகர் தண்டா XXல நடிச்சவங்க அந்த ஆக்ட்ரஸ் வந்து அழகா இல்லைன்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அதுக்கு அவங்க பேசியிருப்பாங்க, அழகா இல்லன்னு நீங்க எப்படி சொல்லுவீங்க, அப்படிலாம் இல்ல அவங்க அழகா தான் இருக்காங்கன்ற மாதிரி பேசியிருப்பாங்க. இந்த மாதிரி கேள்விகள் எல்லாமே தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்க. ரிப்போர்ட்டர் ஸ்டார் கிளவுன்ஸ் தான் நான் வச்சிருப்பேன், லிட்டரலி நான் அப்படிதான் வச்சிருப்பேன். ஏன்னா இந்த மாதிரி கேள்விகள் கேட்கறதுனால. பட் நான் ஏன் வைக்கலன்றதுக்கான காரணமே எல்லா ரிப்போர்ட்டர்ஸுமே அந்த மாதிரி கிடையாது. பிகாஸ் அந்த எக்ஸ்பிளனேஷன் வீடியோல பாக்குறேன், அங்க அவர் அகைன்ஸ்டா கேள்வி கேட்கறாங்க. நம்மள மாதிரி பீப்புள் நமக்கு வாய்ஸ் அவுட் பண்றாங்க, இந்த மாதிரி நீ பேசின தப்புன்னு அவங்க கேள்வி கேட்கறாங்க. சோ அதே மாதிரிதான் நிறைய விஷயத்துல கேள்விகள் கேட்கறாங்க. மீடியா இந்த பிரஸ்ன்றது வந்து அவ்வளவு பெரிய விஷயம். நீங்க போற நியூஸ் தான் பீப்புள் எல்லாமே பாக்குறாங்க. அப்படிங்கும்போது உங்க மேல அவ்வளவு ரெஸ்பெக்ட் இருக்கு. இந்த மாதிரி கேள்விகள் கேட்டு அந்த ஜேர்னலிசம்ன்றத ஒரு தரத்தை கீழே இறக்கிக்காதீங்கன்னு தான் நான் சொல்ல வரேன். சமூகமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆண்களால் கட்டப்பட்ட, ஆண்களால் வடிவமைக்கப்பட்ட, ஆண்களால் செதுக்கப்பட்ட, ஆண்களால் உருவாக்கப்பட்ட ஒரு சொசைட்டி தான் நம்மளோட சொசைட்டி. பெண்கள் இப்பதான் வராங்க. மேல் டாமினேஷன்னால இந்த சொசைட்டியும் சரி, இந்த வேர்ல்டே அப்படிதான் இருக்கு. மிஷ்கின் கூட ஒரு இன்டர்வியூல ஒரு பிரஸ் மீட்ல ஏதோ சம்திங் பேசியிருப்பாரு, எனக்கு எதுவும் சரியா ஞாபகம் இல்ல. பேட் கேர்ள் நினைக்கிறேன். பேட் கேர்ள் அப்ப ஆண்களால் இருக்கப்பட்ட இந்த சினிமா துறையில ஒரு பெண் வந்திருக்கா, ஒரு இந்த படத்தை பேன் பண்ணுன்ற அளவுக்கு பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாரு. பேட் கேர்ளை பத்தி பேசியிருப்பாரு. இட்ஸ் ஆக்சுவலி மென்ஸ் வேர்ல்ட். அந்த மென்ஸ் வேர்ல்டுக்குள்ள உமன்ஸ் இருக்காங்க, அவ்வளவுதான். மென்னுக்கும் விமனுக்கும் சேர்ந்ததுதான் இந்த உலகமே. பட் ஆனா மென்ஸ் வேர்ல்டுக்குள்ள தான் உமன்ஸ் இருக்காங்க. அவ்வளவுதாங்க இந்த வீடியோ. சோ இதை பத்தி தான் நான் பேசணும்னு நினைச்சேன். சோ நான் பேசின விஷயங்கள் தப்பா இருக்கு, நீங்க சொன்ன பாயிண்ட் இந்த பாயிண்ட் தப்பு ப்ரோ, நீங்க சொல்லியிருக்க கூடாது அப்படின்னு நீங்க ஏதாவது நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா அதையுமே கமெண்ட்ல சொல்லுங்க, நானுமே என்னன்னு தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இந்த இஷ்யூவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுக்கு முன்னாடியே சினிமால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நார்மலைஸ் ஆக்கப்பட்டிருக்கு. கலரை வச்சு, பாடி வச்சு இந்த மாதிரி பாடி ஷேமிங் பண்றது எல்லாமே நார்மலைஸா இருக்கு சொசைட்டிலயும் சரி. அதனாலதான் சினிமால ரெஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ அப்படிங்கும் போது இதை பத்தின தாட்ஸ், இந்த கான்ட்ரவர்சி, இந்த இஷ்யூவை பத்தின தாட்ஸ் மறக்காம நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஐ ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோவும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் திஸ் வீடியோ, ஷேர் திஸ் வீடியோ and subscribe to our channel guys. நானும் உங்களை அடுத்த வீடியோல மீட் பண்றேன். until then bye from Vikram guys. ஒரு பெண்ணா பாதிக்கப்பட்டிருக்காங்க, என்னோட சின்ன வயசுக்காரங்க ஃபர்ஸ்ட் மன்னிப்பு கேட்கணுமா, பெரிய வயசுக்காரங்க மன்னிப்பு?